சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். ஒயிட் குருமா. வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். குருமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் பொரிகடலை, 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் போல் தேங்காய்ச்சல், 7-8 பச்சை மிளகா, 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 15 சின்ன வெங்காயம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் போல் சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஸ்பைசஸ் லெவலுக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்ச்சலையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த குருமா நம்ம வதக்கி அரைச்சி செய்கிறனால டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு பொரிகளையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுற கேப்பில் நம்ம குருமாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக சோம்பு, ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு 2 தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம், அப்புறம் ஒயிட் குருமா எல்லோ குருமாவும் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குருமா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் தான் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி காலிஃப்ளவரை மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒயிட் குருமாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.